வறிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு ஏறாவூர் அல்முனிரா பாலிகா மகாவித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்றது. தேர்தல் காலங்களில் மக்களை நோக்கி வீசப்படும் வாக்குறுதிகள் தேர்தல் நிறைவு பெற்றதன் பின்னர் புறக்கணிக்கப்படுவது மலையகத்தில் தொடர்கதையாகவே உள்ளது. நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட நானோயா டெஸ்ட்போர்ட் தோட்ட மக்கள் தாம் வாழும் குடியிருப்புகள் தொடர்பில் இவ்வாறான அவதானத்தையே வெளியிடுகின்றனர். சின்ன சிறுசை வச்சுக்கிட்டு மழை காலம் வந்தா சட்டியும் பானையும் தூக்கி வச்சு தண்ணியை தூக்கி ஊத்திக்கிட்டு வீடை கழுவிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு அந்த ஈரத்துல படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், பிள்ளைங்க ஊத்துல கடந்து சாகுது. இதெல்லாம் நாங்க இவ்வளவோ சொல்லிட்டோம், யாரும் இதை கவனிக்கிறதுக்கு இல்லைங்க. மக்கள் வாழும் லயன் குடியிருப்புகளின் கூரைகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதுடன் இதன் காரணமாக இங்கு குடியிருக்கும் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். குறித்த லயன் அறைகளுக்கான கூரை மாற்றப்பட்டு 50 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் கூரைகளின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. எலெக்ஷனுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி வர நேரம் மட்டும் வராங்க, மற்ற நேரம் வரதில்லை. எலெக்ஷன் வாங்கி முடிஞ்ச கைக்கு அவங்கவுங்களோட இது கார் பங்களா இதைத்தான் பாக்குறாங்க. எங்க ஏழை இது யாருமே பாக்குறது இல்ல. மலையில நினைஞ்சுக்கிட்டு படுக்க வசதி இல்லாம, ஸ்கூல் போறதுக்கு வசதி இல்லாம பெரிய அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மழை காலங்களில் லயன் அறைகளில் வெள்ளம் நிறைவதால் தாம் அயலவர் உறவினர் வீடுகளை நோக்கி அடைக்கலம் தேடுவதாக இந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ரெட்டு தான் நாங்க விரிச்சிருக்கோம், ரப்பர் சீட் தான் விரிச்சுக்கிட்டு இருக்கோம். காற்று மழை வந்தாலும் பெரிய கஷ்டத்துல தான் நாங்க வாழ்கிறோம். வீசும் குளிர் காற்றிலும் மழையின் தாக்கத்திலும் குழந்தைகளும் பாடசாலை மாணவர்களும் முதியோரும் தமது காலத்தை கழித்து வருகின்றனர். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்களிப்பை வழங்கும் மலையக மக்களின் நிலை தொடர்பில் உறுதிமொழிகளை மட்டும் வழங்காது ஆக்கப்பூர்வ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமானதே.